ஸோ தேசிய கட்சினா என்னது, பிராந்திய கட்சினா என்னது, சுயேட்சை வேட்பாளர்னா யாருன்னு சொல்லிட்டாங்க. சுயேட்சை வேட்பாளர் அப்படிங்கிறவங்க வந்து எந்த கட்சியிலும் சேராமல் தானாக மக்களவை அல்லது மாநில சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய நபர் தான் யார், சுயேட்சை வேட்பாளர். அவங்க எந்த கட்சியிலும் இருக்க மாட்டாங்க, சும்மா தானால போய் மக்களவை மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவாங்க. இது மாநில கட்சி அப்படின்னா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் செல்ல தகுந்த வாக்களில் குறைந்தபட்சம் 6% வாக்களை அவங்க பெற்றிருக்கணும். ஒவ்வொரு 25 தொகுதிக்கும் ஒரு மக்களவை தொகுதி அல்லது ஒரு சட்டப்பேரவை தேர்தலில் குறைந்தபட்சம் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். சட்டப்பேரவை தேர்தலில் மொத்த தொகுதிகளில் குறைந்தபட்சம் 3% தொகுதி வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தேசிய கட்சி மக்களவை தேர்தல் 4 அல்லது மக்களவை தேர்தலில் அப்படி இல்லை அப்படின்னா 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் செல்லத்தக்க மொத்த வாக்களில் ஒரு கட்சி 6% வாக்களை பெற்றிருத்தல் வேண்டும். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருத்தல் வேண்டும். இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்க வேண்டும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 அல்லது 1க்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருக்கணும். இறுதியாக நடைபெற்ற மக்களவை தேர்தலில் குறைந்தபட்சம் 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னால் என்னதுன்னா, மேலே தெரிவித்த நிபந்தனைகளை வந்து பூர்த்தி செய்த கட்சிகள் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள்னு சொல்லியாச்சு. அவற்றிற்கு தேர்தல் ஆணையத்தால் சின்னம் ஒன்று ஒதுக்கீடு செய்யப்படும். பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சி தாங்கள் விரும்பும் சின்னத்தில் தேர்தல் போட்டியிட முடியாது. இத்தகைய கட்சி தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படும் தேர்தல் குழுவில் உள்ள ஏதேனும் ஒரு சின்னத்தை தேர்வு செய்தல் வேண்டும். தேர்தல் குழு சின்னங்கள் 1968ஆம் ஆண்டின்படி தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் மற்றும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் என 2 வகை உள்ளன. 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், ஒதுக்கப்படாத சின்னங்கள்னு 2 வகையாக இருக்குது. ஒதுக்கப்பட்ட சின்னம் என்பது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது என பொருள்படும். ஒதுக்கப்படாத சின்னம் என்பது அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்படும் சின்னம் ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சு. அதாவது ஒதுக்கப்பட்ட சின்னம் அப்படிங்கிறது வந்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கானது. இப்போ வேறு ஏதாவது ஒரு கட்சி போய் தாமரையோ இல்லைனா அந்த கை சின்னத்தையோ கேட்டோம் அப்படின்னா தரமாட்டாங்க. ஸோ அது வந்து ஒதுக்கப்பட்ட சின்னம், அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டுமானது. ஒதுக்கப்படாத சின்னம் இருக்குது, அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட சின்னமாக இருக்கும். அதுலேருந்து நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம். பெரும்பான்மை கட்சி தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சிகளின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி என அழைக்கப்படுகிறது. தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியின் வேட்பாளர்கள் மற்ற கட்சியின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. பெரும்பான்மை பெற்ற கட்சி அரசாங்கத்தை அமைத்து ஆட்சி நடத்துகிறது. அக்கட்சி அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறது. அது நாட்டிற்கு சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெரும்பான்மை கட்சி அப்படின்னா தேர்தலில் ஒரு அரசியல் கட்சியோட வேட்பாளர்கள் மற்ற கட்சியின் வேட்பாளர்களை விட அதிக எண்ணிக்கையில் தேர்வு பெற்று இருப்பின் அக்கட்சியானது பெரும்பான்மை கட்சி அப்படின்னு அழைக்கப்படுது. பெரும்பான்மை பெற்ற கட்சி வந்து அரசாங்கத்தை வந்து அமைக்கும். அரசாங்கத்தை வந்து அமைச்சு ஆட்சி நடத்தும். அக்கட்சி அரசு நிர்வாகத்தை நடத்த அமைச்சர்களை தேர்ந்தெடுத்து நியமிக்கிறது. இது நாட்டிற்கு சட்டம் இயற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. சிறிய கட்சி அப்படின்னா சிறிய கட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி ஆகும். சிறிய கட்சி அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி தான் சிறிய கட்சி. சிறிய கட்சி அப்படிங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் இருப்பாங்கள்ல, அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி தான் ஆகும் சிறிய கட்சி. சிறிய கட்சி என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி தான் வந்து என்னது, சிறிய கட்சி அப்படின்னு சொல்கிறோம். வேட்பாளர் எண்ணிக்கையில் குறைவான வேட்பாளர்கள் வந்து கொண்ட கட்சி தான் வந்து என்னது, சிறிய கட்சி அப்படின்னு சொல்கிறோம். எதிர்க்கட்சி தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக ஆட்சி அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதிர்க்கட்சி என அழைக்கப்படுகிறது. சிறிய கட்சி அப்படின்னா என்னதுன்னா, வேட்பாளர்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க, அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் எண்ணிக்கையில் குறைவான எண்ணிக்கையை கொண்ட கட்சி தான் வந்து சிறிய கட்சி. எதிர்க்கட்சி தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு இரண்டாவதாக அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி எதிர்க்கட்சி என அழைக்கப்படுகிறது. மக்களாட்சியில் வெற்றிகரமாக செயல்படுவதற்கு ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி மிகவும் அவசியமாகும். அது ஆளும் கட்சி போன்றே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும். எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியின் தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. இது அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும். எதிர்க்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை வெளிப்படுத்தும். அரசால் செயல்படுத்தப்படாத விவகாரங்கள் குறித்து அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். எதிர்க்கட்சி தலைவர் கேபினட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார்.
எதிர்க்கட்சினா என்ன சொல்லிட்டாங்கன்னா, தேர்தலில் பெரும்பான்மை பெற்ற கட்சிக்கு 2வது அதிக எண்ணிக்கையில் உறுப்பினர்களை கொண்ட கட்சி தான் எதிர்க்கட்சி என அழைக்கப்படுகிறது. மக்களாட்சியை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கு ஆற்றல் வாய்ந்த கட்சி எதிர்க்கட்சி மிகவும் அவசியம். ஆற்றல் வாய்ந்த எதிர்க்கட்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஆளும் கட்சி போன்றே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்குது. எதிர்க்கட்சி ஆளும் கட்சியின் தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தும் ஆற்றல் வாய்ந்தது. ஸோ எதிர்க்கட்சி ஆளுங்கட்சியோட தன்னிச்சையான போக்கினை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது. அது அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் அறிமுகப்படுத்தப்படும் சட்ட மசோதாக்களை தீவிரமாக விமர்சிக்கும். எதிர்க்கட்சி அரசின் தவறான கொள்கைகள் மற்றும் தோல்விகளை வெளிப்படுத்தும். அரசால் செயல்படுத்த முடியாத விவகாரங்கள் குறித்தும் அதன் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும். எதிர்க்கட்சி தலைவர் கேபினெட் அமைச்சர் அந்தஸ்தை கொண்டிருப்பார். அமைச்சரவையில் இருப்பாங்கள்ல, அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர் அளவுக்கு அந்தஸ்தை கொண்டிருக்கிறவர் தான் எதிர்க்கட்சி தலைவர். கூட்டணி அரசாங்கம் பல கட்சி அமைப்பில் சில நேரங்களில் ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மையை ஒரு கட்சி பெறுவதில்லை. இது போன்ற நேரங்களில் சில கட்சிகள் இணைந்து அரசாங்கத்தை அமைக்கின்றன. இது கூட்டணி அரசாங்கம் என அழைக்கப்படுகிறது. புரியுதா? இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போது எல்லா கட்சியுமே ஈவனாக கொஞ்சம் கொஞ்சம் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆளுக்கு 50 தொகுதி வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கணும்னே தெரியாது. ஸோ அப்போ கூட்டணி அரசாங்கம் அமையும். தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகும். அது தேர்தல் ஒரு முக்கிய பாங்கினை வளர்க்கிறது. தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்களால் எளிதில் அடையாளம் காணவும், புரிந்து கொள்ளவும், நினைவில் கொள்ளவும் மற்றும் அங்கீகரிக்கவும் உதவுகிறது. விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே யூஸ் பண்ணப்படுது. தேர்தல் சின்னங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம். தேர்தல் சின்னம் என்பது அரசியல் கட்சிகளுக்கு வழங்கப்படும் அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாகும். அது தேர்தலில் ஒரு முக்கிய பங்கினை வகிக்கிறது. தேர்தல் சின்னங்கள் வாக்காளர்களால் எளிதில் அடையாளம் காணவும், புரிந்து கொள்ளவும், நினைவில் கொள்ளவும் மற்றும் அங்கீகரிக்கவும் உதவுகிறது. விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் நிறுத்தியுள்ளது. விதிவிலக்காக யானை மற்றும் சிங்கம் ஆகிய சின்னங்கள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் சின்னம் நாடு முழுவதும் ஒன்றாக இருக்கும். இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்கும் அல்லது சுயேட்சை நபருக்கும் ஒதுக்கப்பட மாட்டாது. ஸோ தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட சின்னம் நாடு முழுவதும் ஒன்றா தான் இருக்கும். இத்தகைய சின்னங்கள் வேறு எந்த கட்சிக்குமே சுயேட்சை நபருக்கு எதுக்குமே ஒதுக்கப்பட மாட்டாது. தேசிய அளவிலான அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட சின்னம் மற்ற யாரு கேட்டாலும் தரமாட்டாங்க. மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு எதுவாக சின்னம் ஒதுக்கீடு செய்யப்படும். இதனை வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த இயலாது. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்களில் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சிகள் வில் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகின்றன. ஸோ இப்போ நம்ம இங்கே ரெட்டலை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதே சின்னத்தை வேறு கட்சி வேறு மாநிலத்தில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா மாநில கட்சியாக இருக்கக்கூடிய பட்சத்தில். அதே இது தேசிய கட்சி அதிகாரம் பெற்றுட்டோம் அப்படின்னா அந்த சின்னத்தை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மாநில கட்சிகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்துவதற்கு எதிராக ஒரு சின்னம் ஒதுக்கப்படும். இது வேறு எந்த கட்சியும் அந்த குறிப்பிட்ட மாநிலத்தில் பயன்படுத்த முடியாது. ஆனால் பல்வேறு மாநிலங்கள் உள்ள மாநில கட்சிகள் தங்களது மாநிலங்கள் இதே போன்ற சின்னத்தை பயன்படுத்தலாம். உதாரணமாக மகாராஷ்டிராவில் சிவசேனை கட்சி, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா ஆகிய கட்சிகள் வில் மற்றும் அம்பு சின்னத்தை பயன்படுத்துகின்றன அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. அப்புறம் தேசிய கட்சி, பிராந்திய மாநில கட்சி. தேசிய கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடைபெறும் தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சி தான் தேசிய கட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய தேர்தலில் போட்டியிடுற அரசியல் கட்சி. ஸோ காங்கிரஸ் மற்றும் பாஜக. பிராந்திய கட்சி, மாநில கட்சிகள் என்பவை ஒரு மாநிலத்தில் நடைபெறும் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சியாகும். திமுக, அதிமுக. தேசிய கட்சி குறைந்தபட்சம் 4 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். இப்போ பாஜகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு 4 மாநில எலெக்ஷன்லையாவது ஜெயிச்சிருக்கோம். ஸோ 4 மாநிலங்களில் வலிமை உடையதாக இருக்க வேண்டும். இது 1 அல்லது 2 மாநிலங்களில் வலிமையுடையதாக இருக்க வேண்டும். மாநில கட்சி அப்படிங்கிறது ஒரு மாநிலத்தில் வலிமையுடையதாக இருந்தாலே போதும். இது தனக்கென பிரத்யேகமான சின்னத்தை நாடு முழுவதுக்கும் கொண்டிருக்கும். பாஜகவுக்கு தாமரைனா தாமரை தான், நாடு ஃபுல்லாக தாமரை தான். இதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஆனால் திகை சின்னம் வேறு மாநிலத்தில் உள்ள கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யப்படலாம். வில்லம்பு சொன்னோம் இல்லையா? வில்லம்பு என்னது? சிவசேனை, மகாராஷ்டிராவில் இருக்கிற சிவசேனை கட்சியும் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கிற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா அப்படிங்கிற கட்சியும் வில்லம்பு சின்னத்தை தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மாநில மற்றும் தேசிய சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. மாநில தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. இது மாநிலத்தில் இருக்கிற அப்புறம் தேசியத்தில் இருக்கிற அப்புறம் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துகிறது. தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டின் வளர்ச்சியை தூண்டுகின்றன, நாட்டின் நலனுக்காக பாடுபடுகின்றன. தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நாட்டோட வளர்ச்சியை தூண்டுது, மக்களோட நலனுக்காண்டி அது பாடுபடுது.
ஸோ நவீன காலம் என்பது பெரிய சமுதாயத்தையும் அரசியல் அதிக மக்கள் தொகையும் கொண்டதாகும். கட்சி முறை என்பது நவீன காலத்தின் தோன்றலாகும். பரந்த பொதுநலனோடு உள்ள ஒரு குழு தேர்தலில் வெற்றி பெற்று அரசாங்கத்தை கட்டுப்படுத்தவும் அதன் கொள்கைகளின் மீது செல்வாக்கை செலுத்தவும் முடியும். பொதுவாக 3 வகையான கட்சி முறைகள் காணப்படுகின்றன. அவை ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறை. இந்தியாவில் பல கட்சி முறை நடைமுறையில் உள்ளது. கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவரும் தேர்ந்தெடுக்கப்படலாம். அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்படுபவர் சுயேட்சை உறுப்பினர் என்று அழைக்கப்படுவார். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பு வாய்ந்தது ஆகும். சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு தேர்தல் ஆணையம் பொறுப்பு மிகுந்ததாக இருக்கணும்.